ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி சிங்கிள் இல்லையா, அவங்க கமிட்டடா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நோட்ல தான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பிறந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா அம்மு அபிராமியும் குக் வித் கோமாளியோட எக்ஸ் டைரக்டரான பார்த்திவமணியும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் தான் சோஷியல் மீடியால வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அம்மு அபிராமியும் பார்த்திவமணியும் அவங்களோட சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண போட்டோஸ் தான் காரணம். பார்த்திவமணி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு நியூ லுக்ல போட்டோ ஒன்னு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அபிராமி வாவ் சார் அப்படின்னு ஹார்டின் போட்டு எமோஜியோட ஒரு சூப்பரான கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பார்த்திவும் அபிராமிக்கு ஹார்டினோட தான் ரிப்ளை கொடுத்திருக்காரு. இவங்களோட இந்த கான்வர்சேஷனை பார்த்து குரேஷி கூட அபிராமி நீ தானே ரீசன் இந்த நியூ ஹேர் ஸ்டைலுக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காரு. அது தொடர்ந்து இப்போ ரீசெண்டா அம்மு அபிராமி அவர்கள் மார்ச் 16 அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்த்திவும் அபிராமியும் எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்திவ் அவரோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணி ஹாப்பி ஃபேசஸ் கேதர் டு செலிப்ரேட் தி ஸ்வீட்டஸ்ட் சோல், ஹாப்பி அபிராமி டே, பி ஹாப்பி எப்பவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த லவ்லியான விஷுக்கு அபிராமி தேங்க்யூப்பா எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க. இவங்களோட கமெண்ட்ஸ் பார்த்த ஃபேன்ஸ் வரும் தேங்க்யூ ஓகே, அது என்ன எல்லாத்துக்கும் அப்படின்னு பொடி வச்சு பேசுறீங்க, இதனாலதான் அபிராமியும் மணியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் ஃபேன்ஸுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை கமெண்ட்ஸ் மேல் எல்லாருமே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளி சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணி சீசன் 4 வரைக்கும் பார்த்திவமணி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஆக்ட்ரஸ் அபிராமி பத்தி நம்ம சொல்லவே வேணாம், தமிழ் சினிமால பல ஹிட் மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. 2017 பைரவா மூவில ஒரு அன்கிரெடிட்டட் ரோல்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ட்ரி கொடுத்த ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி அதை தொடர்ந்து ராட்சசன், அசுரன் அப்படின்னு தமிழ்ல பயங்கரமா ஹிட்டான மூவிஸ்ல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி ரொம்பவே பிஸியான ஒரு ஆக்ட்ரஸா வலம் வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ரீசெண்டா அவங்களோட நடிப்புல கண்ணகி, டெவில் அப்படின்னு 2 மூவிஸ் கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னும் நிறைய மூவிஸ் அவங்களோட லைன் அப்ல இருந்துட்டு இருக்கு. இப்படி ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க அம்மு அபிராமி அவர்கள் பர்சனல் லைஃப்லயும் அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போறாங்களா? 1 இயர் பிஃபோரா மேரேஜ் பத்தின கொஸ்டின் கூட ஆக்ட்ரஸ் அம்மு அபிராமி எனக்கு இப்போ 22 வயசு தான் ஆகுது, சோ எனக்கு எப்போ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ நான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு சினிமால அச்சீவ் பண்றதுக்கான கோல் நிறைய இருக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சரை கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இப்போ அம்மு அபிராமியும் பார்த்திவமணியும் சோஷியல் மீடியால அவங்க பேசிக்கிற விதமும் அவங்க போஸ்ட் பண்ற போட்டோஸும் பார்த்தா அவங்களோட ஃபேன்ஸ்ல இருக்குமே கண்டிப்பா இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்திருக்கு. சோ இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்களா, அது உண்மையா இல்ல இது வெறும் ஜஸ்ட் ரூமர்ஸ் தானா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு அவங்களே வெரி சூன் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க.